உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பெரும்பாலும் இந்த உலகத்தில் இருக்கிற கோயில் சிலைகள் எல்லாம் ஒன்று கல்லால் செய்யப்படும், இல்லைனா உலோகத்தால் செய்யப்படும். ஆனால் இதுக்கு 2 கோயில் சிலைகள் மட்டும் விதிவிலக்கு. அதில் ஒன்று பழனிமலை முருகன் நவபாசானத்தில் செய்யப்பட்டது, இன்னொன்று பூம்பாறை குழந்தை வேலப்பர் முருகன் தசபாசானத்தில் செய்யப்பட்டது. பூம்பாறை இது 3000 வருஷம் பழமையான கடல் மட்டத்திலிருந்து 6300 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகிய கிராமம் தான் இது. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பிளான்னா பூம்பாறை வில்லேஜ் போக போகிறோம். வாங்க என்னோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்க. கொடைக்கானல்ல இருந்து பூம்பாறை வில்லேஜ் 20 கிலோமீட்டர்ஸ் வருது. நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் வெஹிக்கிள் தான் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பூம்பாறை போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா இங்கே குண்டர் நெப்டியூன் ஃபால்ஸ்ன்னு வரும். இது கொடைக்கானல்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ்லேயே வருது. இந்த லொக்கேஷனுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் போனீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அது ஆனால் ரைனி சீசனில் தான் இங்கே தண்ணி வரும். மற்ற நாட்களெல்லாம் இங்கே தண்ணி இருக்காது. நெக்ஸ்ட்டு போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா டீப் வேலி வியூ பாயிண்ட்னு ஒன்று வருது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஃபுல்லாக ஃபாக் மறைச்சிருக்குது. இங்கே பெரிய பள்ளத்தாக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொடைக்கானல்ல இருந்து பூம்பாறை போகிற வழியில் ஒரு 18 கிலோமீட்டர்ஸ்லேயே மகாலட்சுமி டெம்பிள் ஒன்று வருது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த லொக்கேஷனும் கிளைமேட்டும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது.
இதுதான் ஸ்ரீ மகாலட்சுமி டெம்பிளுங்க. இங்கே பக்கத்தில் வந்து வீடுலாம் எதுவும் கிடையாது. இந்த கோயில் மட்டும் தனியாக இருக்குது இந்த லொக்கேஷனில். உள்ளே போயிட்டு வந்தாச்சு. நல்லபடியாக சாமி தரிசனம்லாம் முடிஞ்சது. இந்த லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நெக்ஸ்ட் இன்னொரு வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பூம்பாறை வில்லேஜோடைய டாப் வியூ வந்து பார்க்கலாம். இப்போ பூம்பாறை வில்லேஜ் ரீச் பண்ணிட்டோங்க. உள்ள வில்லேஜ்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். வழியெல்லாம் ஹெவி டிராஃபிக்கு. நாம இப்போ பூம்பாறையில் இருக்கிற குழந்தை வேலப்பர் கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த குழந்தை வேலப்பர் கோயில் வந்துட்டு 5ஆம் நூற்றாண்டுல சேர மன்னனால் கட்டப்பட்டது. இந்த பெயர் எப்படி வந்ததுன்னா, இங்க துறவி அருணகிரிநாதர் வழிபட வந்தப்போ ஒரு சாத்தானிடம் வந்து சிக்கிக்கிட்டாராம். அப்போ வந்துட்டு முருகப்பெருமான் குழந்தை வடிவில் வந்துட்டு அவரை காப்பாற்றியதன் காரணமாக இது குழந்தை வேலப்பர் கோயில் என்று பெயர் பெற்றது. இந்த உலகத்தில் இருக்கிற சிலைகள் எல்லாமே ஒன்று கல்லால் செய்யப்படும், இல்லைனா உலோகத்தால் செய்யப்படும். ஆனால் இந்த பழனிமலை முருகனும் பூம்பாறை முருகனும் மட்டும் இதுக்கு விதிவிலக்கு. ஏன்னா இந்த 2 சிலைகளையும் செய்தது வந்துட்டு சித்தர் போகர். அவர் சாதாரண சித்தர் கிடையாது. இப்போ இருக்கிற அறிவியல் விஞ்ஞானிகளை விட பல மடங்கு அந்த காலத்திலேயே விஞ்ஞானத்தில் தலை சிறந்தவர். சித்தர் போகர் வந்துட்டு 5000 வருஷத்துக்கு முன்னாடியே பழனிமலையில் உள்ள வைகையூர் என்ற ஊரில் பிறந்தவர். பிறகு அவர் தமிழ்நாட்டிலிருந்து சைனாவுக்கு போய் அவர் கற்றிருந்த அறிவியலையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தவர். பிறகு அவர் சைனாவிலிருந்து 10ஆம் நூற்றாண்டுல இங்க பழனிமலைக்கு வந்தார். பழனிமலைக்கு வந்த அவர் பழனி ஆண்டவர் முருகனை நவபாசானத்துல உருவாக்கினார். நவபாசானம், அதுல நவானா 9, பாசானம்னா பாய்சன். இது 9 வகையான விஷங்களை கொண்டு 4000 வகையான மூலிகைகளை கொண்டு உருவாக்கியதுதான் நவபாசான சிலை பழனிமலை முருகன். பிறகு இந்த பூம்பாறை குழந்தை வேலப்பர் முருகனை தசபாசானத்தில் உருவாக்கினார். அதாவது 10 வகையான விஷங்களையும் 4000 வகையான மூலிகைகளையும் கொண்டு உருவாக்கினார் இந்த சிலையை. இந்த நவபாசானம் தசபாசானத்தோடைய பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான காஸ்மிக் எனர்ஜியை வந்து அது வெளிப்படுத்தும். அந்த காஸ்மிக் எனர்ஜினால நம்ம மனித உடல்ல இருக்கிற 7 சக்ராஸும் பேலன்ஸ் ஆகும். அப்புறம் நம்மளுடைய நோய் நொடிகளும் வந்து தீரும்னு சொல்றாங்க. இதை தவிர போகர் கூடு விட்டு கூடு பாயறதுலையும் தலை சிறந்தவராக இருந்திருக்காரு. பிறகு இந்த காலத்தில் கண்டுபிடிச்ச பிக் பேங் தியரி, அப்புறம் பூமியில எவ்வளோ நிலப்பகுதி நீர்ப்பகுதி இருக்குது என்பதையும் போன்ற அனைத்து தகவல்களையும் அவர் எழுதிய நூலாகிய போகர் 7000லேயே குறிப்பிட்டிருக்காரு. கோயில் விட்டு வெளியே வந்தீங்கன்னா இங்க ஆப்போசிட்லயே மலை பூண்டு விற்கிறாங்க. இங்க பூம்பாறையிலேயே விளை வச்ச பூண்டு வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் வித் திஸ் சேனல்.